தெலங்கானா மாநிலத்தில் பெண் காவலரை தனது சர்வீஸ் துப்பாக்கியை கொண்டு மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த எஸ்ஐ நிரந்தர பணி நீக்கம் செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே 3 காவலர்களை வன்கொடுமை செய்த புகார் உள்ள நிலையில் தற்போது 4வது பெண் காவலரை வன்கொடுமை செய்த புகாரில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அமைச்சரின் ஆதரவாளர் என காட்டிக்கொண்டு அத்துமீறியவரின் பின்னணி என்ன? தெலங்கானா மாநிலம் பூபாலப்பள்ளி மாவட்டம் மகாதேவ்பூர் மண்டலம் காலேஸ்வரம் காவல் நிலையத்தில் எஸ்ஐயாக பவானிசன் பணிபுரிந்து வந்தார். இந்த காவல் நிலையத்தில் பணிபுரியும் போலீசார் காலேஸ்வரம் லட்சுமி பம்ப் ஹவுஸ் அருகே உள்ள பழைய காவலர் குடியிருப்பு பகுதியில் ஒதுக்கப்பட்ட அறைகளில் வசித்து வருகின்றனர். கடந்த 15ஆம் தேதி பெண் தலைமை காவலர் தனது பணியை முடித்துக் கொண்டு இரவு 10 மணியளவில் தனது அறைக்குச் சென்றுள்ளார். அதே கட்டடத்தின் 2வது மாடியில் வசிக்கும் பவானிசன் இரவு 1 மணிக்கு பிறகு ஜன்னலை அகற்றிவிட்டு பெண் காவலர் அறைக்குள் நுழைந்துள்ளார். நள்ளிரவில் தனது அறைக்குள் எஸ்ஐ வந்ததால் பெண் காவலர் அதிர்ச்சியடைந்துள்ளார். ஆனால் எஸ்ஐ பவானிசன் தனது சர்வீஸ் துப்பாக்கியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். எஸ்ஐ அத்துமீறியது குறித்து தனது கணவருக்கு தகவல் தெரிவித்த தலைமை காவலர் உயரதிகாரிகளிடமும் செவ்வாய்க்கிழமை புகார் அளித்தார். இதனையடுத்து பவானிசன் மீது பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து மாவட்ட எஸ்பி கிரண் கரே, எஸ்டிபிஓ சம்பத்ராவ் விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு கால் தவறி விழுந்து விட்டதாக கூறி தனக்கு உதவி செய்யுமாறு பெண் காவலரை தனது அறைக்கு அழைத்துள்ளார். அப்போது உதவிக்கு சென்ற பெண் காவலரிடம் அத்துமீற முயன்றுள்ளார். ஆனால் அவர் அங்கிருந்து தப்பி வந்துள்ளார். அதனைத் தொடர்ந்துதான் வீட்டுக்கு சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. விசாரணையை தொடர்ந்து எஸ்ஐ பவானிசனின் சர்வீஸ் துப்பாக்கியை பறிமுதல் செய்த போலீசார் செவ்வாய்க்கிழமை மதியம் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கரீம்நகர் சிறையில் அடைத்தனர். 2022ஆம் ஆண்டு பவானிசன் ஆசிபாபாத் மாவட்டத்தின் ரெபேனா எஸ்ஐயாக இருந்தபோது ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்போது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கடந்த காலங்களில் மேலும் 3 பெண் காவலர்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவற்றின் பின்னணியில் அரசியல் சாசனத்தின் 311வது பிரிவின்படி பவானிசன் பணியில் இருந்து நிரந்தரமாக நீக்கி ஐஜி ரங்கநாத் உத்தரவு பிறப்பித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.